என் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எல்லாருக்கும் மனசு ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த ஆள் ரொம்ப குண்டு குண்டுன்னு இருக்கிறாரு, கொழு கொழுன்னு இருக்கிறாரு, ஹெல்த்தியா இருக்கிறாரு. இந்த மனுஷன் ஃபிட்டா நல்ல ஸ்லிம்மா இருந்தாரு, இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. இந்த ஆள் பாக்கெட்டா சிகரெட் ஊதுறாரு. இந்த ஆளுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லாம இருக்கிறாரு. கெட்ட பழக்கம் இல்லாத ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, இவருக்கு நல்லா இருக்கிறாரு. இந்த ஆளு நல்ல பிசிக்கலி ஆக்டிவா இருக்காரு, ஜிம்முல வச்சே ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. இந்த ஆள் தூங்கி இருக்காரு, இவர் நல்லா இருக்கிறாரு. அப்ப யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரும், யாருக்கு வராது, யாருக்கு ஸ்ட்ரோக் வரும், யாரு ஸ்ட்ரோக் வராது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. இதுக்கான அந்த ரகசியத்துக்கான விடை இப்ப தெரிஞ்சிருக்குது. என்னன்னா சிம்பிளான ஒரு விஷயம். நம்ம நார்மலா கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இல்லையா? HDL, LDL, VLDL, TGL, நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால், இதையும் தாண்டி ஒரு கொலஸ்ட்ரால் இருக்குது, லிப்போப்ரோட்டீன் A. இது எல்லாரும் உடம்புல இருக்கு. இந்த அளவை வச்சுதான் இந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு